friends, welcome to Revati Pooja Lifestyle. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமையோட வழிபாடு பத்தி தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன். இந்த வருஷம் வந்து 4 வாரம் வருது. ஒரு சில பேர் 5 வாரம் கூட பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு போடுவாங்க. கண்டிப்பா மெயினா வந்து பெருமாளுக்கு வந்து மாவிளக்கு, துளசி இலையும் அதே மாதிரி அவருக்கு பானகமும் இந்த 3 வந்து கண்டிப்பாக வந்து சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியமும் சுவாமிக்கு வச்சு வழிபாடு பண்ணலாம். ஏதாவது வேண்டுதல் சுவாமிக்கிட்ட வச்சு வழிபாடு பண்ணோன்னா இந்த சனிக்கிழமை நாட்களில் வந்து நம்ம வந்து சுவாமிக்கு வந்து முடிச்சு போட்டு பெருமாள் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ ஆகட்டும், விக்கிரகம் ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அவர் கால் பாதங்கிட்ட வந்து அந்த முடிப்பு வச்சு விரதம் இருந்து நீங்கள் சுவாமியை வழிபாடு பண்ணால் கண்டிப்பாக அந்த வேண்டுதல் வந்து நிவர்த்தி ஆகும். நீங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த விளக்கு வந்து நான் சென்னையில் தான் வாங்கியிருந்தேன். 1500க்கு நான் அந்த விளக்கு வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த சிலை வந்து எங்கே வாங்கியிருந்தேன்னா ஆன்லைன் ஷாப்பில் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுமே என்னோடய சிஸ்டர்ஸ் தான் வாங்கி கொடுத்துருந்தாங்க அவங்க. அதே மாதிரி சனிக்கிழமை நாட்களில் வந்து துளசி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா அந்த துளசி செடிக்கிட்ட வந்து அரிசி மாவால் கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு ஒரு சின்ன விளக்கும் ஏற்றுங்க. அந்த கூடிய சனிக்கிழமை நாட்களில் வந்து சங்கடஹர சதுர்த்தி, அதே மாதிரி பரணியும் இருக்குது. பரணி நாட்களில் வந்து ஈவினிங் டைம் வந்து வாசப்படியில் வந்து விளக்கு ஏற்றுங்க, ரொம்ப நல்லது. தெரிஞ்ச தகவலை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள்.